Hi all, welcome back to my channel. And நான் சொன்ன மாதிரியே ஐம் ட்ரைங் டு கேப்சர் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் பட் பண்ண முடியல. பட் இப்போவுமே வந்துட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் மை ஃபோன். சரி ஓகே, நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற காரணத்தினால நான் இங்கே உட்காந்து சரி ஓகே ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. எஸ். ஸோ ரைட் நவ் த டைம் இஸ் 4:16 AM. நான் வந்து முழிச்சது பார்த்தீங்கன்னா 2:40 AM அந்த மாதிரி டைமில் தான் நான் முழித்தேன். அண்ட் நான் தூங்கினது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் தூங்கினேன். அண்ட் ஹார்ட்லி ஒரு 2 hours 2.5 hours அவ்வளோ நேரம் தான் நான் தூங்கினேன். எனக்கு வந்து கரெக்டாக அப்போ தான் ஒரு நல்ல தூக்கம் வர டைம், ஒரு 2:30-3 மணி. பட் ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கிறதுனால நான் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சி அப்படியே ரெடி ஆகி நான் உட்காந்துட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ப்ரீ வெட்டிங் காஸ்டியூம் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காஸ்டியூம். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸ் பிக்சர் வந்து இந்த சைடில் ஆர் திஸ் சைட் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மாதிரி டார்க் ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங், இந்த காஸ்டியூம் கிடைக்க வந்து வி ட்ரைட் அ லாட். இந்த காஸ்டியூம் இல்லை, நாங்கள் வந்து ஜென்ரிக்காக ஒரு காஸ்டியூம் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் சாலிட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்மளுக்கு செட் ஆகிற சாலிட்ஸாக இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கேர்லி கேர்லி கலராக இருக்கக்கூடாது. பிகாஸ் பார்ட்னரால் வந்து மேட்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட லிட்ரலி ஒரு 5-6 டைம் கடைக்கு போய் 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 மாற்றி போட்டு 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 சூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபருக்கு அனுப்பி இது ஓகேவா, அது ஓகேவா, இது ஓகேவா, அது ஓகே அப்படின்னு கேட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் லெட்ஸ் பிக் சம்திங் அப்படின்னு சொல்லி வாங்கின ட்ரெஸ் தான் இது. அண்ட் இதில் எப்படி ஃபோட்டோஸ் வரப்போகுதுன்றது ஒரு ஐடியாவுமே இல்லை. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் இது கூடவே வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் மை பிரைட் டு பி செலிப்ரேஷன். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து பண்ணாங்க. இட்ஸ் நாட் லைக் ரொம்ப பெருசாக பண்ணுறோம், ரெசார்ட்டில் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் தட் எல்லாருக்குமே வந்து ஒரு எஃபர்ட்ஸ் இருந்துச்சு. லைக் லிட்ரலாக நிவேதாலாம் வந்துட்டு வரணுன்ற அவசியமே இல்லை. பிகாஸ் அவளுக்கு பாப்பா இருக்குது. அண்ட் பாப்பாவை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. அவள் நினச்சிருந்தா வந்திருக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, பட் அவள் வந்து பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஈவன் மித்ரன் கூட, ஐ மீன் மித்ரன் யாருன்னா நிவேதாவோட பாப்பா, மித்ரன் கூட வந்து உட்காந்து எனக்காக பலூன்லாம் ஊதி தட் ஈவெண்ட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஸோ ஹார்ட் ஃபெல்ட். அந்த மாதிரி இருக்குது. மை ஹார்ட் இஸ் ஸோ ஃபுல் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல் அபவுட் லைக் ஒருத்தரும் ஒரு எஃபோர்ட் போட்டு ஒன்று தேடி தேடி வாங்கிட்டு வந்து எல்லாரும் அவங்களே பார்த்து பார்த்து பண்ணி அது மாதிரி ஒரே அதை பார்க்கும்போது மேபி உங்களுக்கு தோணும் இதில் ஒன்றுமே இல்லையா அப்படி தோணும். இட்ஸ் ஆல் அபவுட் தட் ஒருத்தவங்க என்னென்ன எஃபோர்ட் போட்டாங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்காக வந்தாங்க பண்ணாங்க, நாங்கள் எவ்வளோ நாள் அப்புறம் மீட் பண்ணோம், எப்படி உட்காந்து பேசணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் காலேஜ்க்கு அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 5 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து 5 பேர்லாம் ஸ்டே பண்ண மாட்டோம். ஏன்னா யாருன்னா வெட்டிங் இருக்கும் போவோம். ஸோ அந்த வெட்டிங் பர்சன் வந்து மிஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். எனக்கு செம்மையாக வேர்க்குது. இப்படியே ஆச்சுன்னா என் மேக்கப் ஸ்பாயில் ஆகிடும். வெயிட், நான் போய் விசிறி எடுத்துகிட்டு வரேன். சாரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் தென் நான் அதில் மெமரிஸ்க்காக வந்துட்டு அங்கே இருக்க பிரைட் டு பி அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் வாங்கியிருந்தாங்க. அதுவும் அதுக்கப்புறம் ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஹார்ட்டுன்னு போட்டு. ஸோ அதையும் மட்டும் நான் வந்து மெமரிஸ்க்காக அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து உங்களுக்கு இந்த சைடில் என்னோடய பிரைட் டு பி ஈவெண்ட்ஸில் நடந்த ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் திங், ஜாலியாக இருந்துச்சு. பட் அபி மட்டும் தான் நைட்டு போயிட்டா. பிகாஸ் அவளுக்கு வேறு ஒர்க் இருந்துச்சு டெம்பிள் போகிறது. ஸோ அதனால எங்களாலையும் ஒன்றும் சொல்ல முடியாத ரீசனால் நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து விட்டுட்டோம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது இருந்துச்சுன்னா கேட்கும் போல் சவுண்டு. வெயிட் ஆல் பிரிங் திஸ் விசிறி. சாரி. ஸோ அண்ட் தென் வந்துட்டு நேற்று வந்து என் அக்கா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். லிட்ரலி அடல்ட்டிங் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி வரிட் ஒரு பக்கம்.
இன்னொரு சைடு வந்துட்டு வரீடு எதுக்குன்னா ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எப்படி வந்து போக போகுது. ஐம் லிட்டரலி ஸ்கேர்டு ஒரு சைடு. ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஹியர். என்கேஜ்மெண்ட் வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஒரு பயம் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை. பட் ரைட் நோ எனக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னா இட்ஸ் வெரி பிக் ஈவெண்ட் அண்ட் ரிசப்ஷன் வெட்டிங் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் எவ்ரி திங் ஷுட் கோ இன் அ வே. அது அது ஒரு மாதிரி மேபி ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். மேபி நான் இந்த ஒரு 4 வால்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுனால இருந்திருக்கலாம். எனி திங். ஸோ அந்த மாதிரி என் அக்கா கிட்ட வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, என் அம்மா மட்டும் இன்னும் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மஞ்ச பத்திரிக்கை. ஸோ அவங்க இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் ஆல்ரெடி April 6 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்போ கொடுத்து என்னது எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் வாட் எல்ஸ், எங்களோட 2 ஷூட் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீச்சில் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஷூட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்பேட்டில் ஒரு கான்செப்ட் ஷூட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் சாரீ வியர் பண்ணுவேன். ஐ ஷோ யூ கைஸ் மை சாரீ. அண்ட் அதோட அட்டையர் அதோட பிடிஎஸ் எடுக்க ட்ரை பண்ணி எனக்கு கிடச்சிச்சுன்னா அதில் அட்டாச் இட் ஹியர். அண்ட் தென் ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் வந்து சரி ஓகே என் அக்காவுக்கு வந்து கால் பண்ணலான்னு பண்ணேன். சரி அவங்களுக்கு இப்போ வந்து மார்னிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள டார்ச்சர் பண்ணலான்னு கால் பண்ணேன். பட் ஆனால் அவங்க என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் அப்போ வந்து ஒரு செம்ம க்யூட் மூமெண்ட் நடந்துச்சு. எனக்கு வந்து எங்கள் தருண் வந்து அங்கேருந்து எட்டி பார்த்து எனக்கு வந்துட்டு ஹாய் சொன்னான். நான் வந்துட்டு எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவன் பேசவே மாட்டான். இங்கே இருக்கும்போது அவன் அப்படியே வேற அவ்வளோ க்ளோஸாக இருப்பான், அவ்வளோ ஜாலியாக இருப்பான். பட் கிட்ஸுக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, கொஞ்ச நாள் தான் வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நானும் சொல்லிட்டே இருப்பேன். நேற்று கூட ஃபோன் பேசும்போது அக்கா சொன்னாங்க, நான் வந்து தருண் கிட்ட இந்த ஃபோட்டோ காமிக்க போகிறேன், நானும் அவனும் எடுத்த ஃபோட்டோ லாங் பேக். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆல்ரெடி அவன் பேச மாட்டான், இந்த ஃபோட்டோ காமிச்சா இன்னும் வெக்கப்பட்டுட்டு போயிடுவான். அப்படிதான் இருந்துச்சு. நல்ல வேலை என் அக்கா ஃபோட்டோ காமிக்க எனக்கு வந்து நான் ஹாய் தருண் சொல்கிறேன். அவன் ஹாய் சொன்னா எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பா ஜாலி அப்படின்னு. யூஸ்வலாக அவன் பேசவே மாட்டான். யூஸ்வலாக வீடியோ காமிச்சா கூட என் மூஞ்சி பார்த்தா அவன் போயிடுவான். ஓகே, இல்லை சிரிச்சுட்டே போயிடுவான், இல்லை குனிஞ்சிடுவான், இல்லைனா ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான். அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு அவன் பேசினதும் மை டே இஸ் லைக் சூப்பர் குட். ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வந்து தருண் பாயெல்லாம் சொன்னான். ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம். அண்ட் ஸோ ரிலாக்ஸ் ஒரு மாதிரி ஒரு குட்டி குட்டி திங்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் இது. அண்ட் தென் இன்னொரு விஷயம், நேற்று வந்து இன்னொரு ஒரு க்யூட் மொமெண்ட் நடந்துச்சு. என்ன க்யூட் மொமெண்ட்னா, எங்கள் அக்கா கிட்ட வந்து நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன். மேபி புலம்பிருப்பேன். ஓகே, புலம்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி குக் பண்ண போகிறது தெரியல, அது இது பிளா 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 பிளா. ஐ வாஸ் ரேண்டம்லி டார்ச்சரிங் ஹர். அப்புறம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனுக்கும் டபுள் பர்சனுக்கும் குக் பண்ணி தான் பழக்கம். எனக்கு இமீடியட்டாக போய் ஒரு 4 people 5 peopleக்கு வந்து குக் பண்ண சொன்னால் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஓகேவா, எனக்கு பழக்கமும் இல்லை, பட் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஐ வாண்ட் டு டூ இட் அப்படி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என் அக்கா கிட்ட கேட்டிருக்கும்போது எங்கள் அக்கா வந்து ரொம்ப க்யூட்டாக, நான் வந்து உனக்கு ரெசிபிலாம் எழுதி அனுப்புகிறேன், ஈஸி ரெசிபிலாம் ஹெல்த்தி ரெசிபிலாம் எழுதி அனுப்புகிறேன், ஃபாலோ தட். அண்ட் பீப்புள் வந்து ஆட் ஆன் ஆனாங்க, 5 people 6 people ஆட் ஆன் ஆனாங்கன்னா எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற கவுண்ட்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நேற்று வந்து அவங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ வந்து நீ வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன்னா அதையும் ஒரு பர்சன் வந்து 1.5 carrot சாப்பிடுவாங்களா 1 carrot சாப்பிடுவாங்கன்னு. ஸோ அக்கார்டிங்லி நீ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வேணுமோ வந்து நீ மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீ குவான்டிட்டி சூஸ் பண்ணாதான் உண்டு, இல்லைனா வந்து உனக்கு எதர் வேஸ்ட் ஆகிடும் இல்லை பத்தாம ஆகிடும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நேற்று தான் தெரியும் இப்படி அளவெடுத்து சமைப்பாங்கன்னு. ஐ நோ டு குக் வெல், பட் ஆனால் ஜென்ரிக்காக நான் எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா பார்த்துக்கலாம், பத்தலையா இல்லை வேறு டிஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிதான் இருப்பேன். பட் எனக்கு இந்த மாதிரி அளவெடுத்து குக் பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நான் வந்துட்டு என் அக்கா எனக்காக வந்து நான் எழுதி அனுப்புகிறேன் உனக்கு டிப்ஸ் கொடுக்குறேன்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கே அங்கே அவ்வளோ வேலை இருக்குது. ஓகே, அதை அத்தனையும் விட்டுட்டு எனக்காக உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஷி வில் டூ இட். பட் எனக்கு வந்து இந்த மூமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இட் மைட் சீம்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப குட்டி விஷயமா இருக்கலாம். இப்போலாம்
யாரும் ஓன் சிப்ளிங்ஸ்க்கே எதுவும் பண்ண மாட்டாங்க. உன் வேலையை நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இட் கேன் பி எனிபடி, யாரும் யாருக்கும் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் வென் சம்மன் இஸ் டூயிங் சம்திங் ஃபார் யூ, யூ ஹாவ் டு பி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நீங்கள் வந்து அதை ப்ரைஸ் பண்ணணும். First of all, you have to thank God that you created a scenario like that and it happened like that to you. Okay, so I'm very thankful for that. And இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணா இன்னைக்கு வருது. ஆனால் சேடான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் அண்ணாவை என்னால் பார்க்க முடியாது. ஸோ நாளைக்கு போயிட்டு நான் பார்த்தா அண்ணா நாளைக்கு கிளம்பிடும். இட்ஸ் கம்மிங் ஃபார் அ வெரி ஷார்ட் வாமா மின்னல் அந்த மாதிரி வந்துட்டு ட்வைன் போயிடுது. ஸோ நான் நாளைக்கு ஒரு 1 hour 2 hour போய் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எப்போ போவேன்னு எனக்கு தெரியல. So this is how my weekend is doing its thing. And then what else? இந்த மேக்கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே போட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப் ஒரே ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பி மெமரிஸாக இருக்குது, யூ கைஸ் ஆர் கோல் அப்படி இப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் இவங்க கிடையாது. வி யூஸ் டு ஃபைட் லைக் ஹெல். Okay, like everybody, I'm not sure everybody will fight like hell, and we used to fight like anything, okay, but also we are part of this and we are part of that combination of everything சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. Okay, and then yeah, now வந்து coming to another one thing, நீங்கள் வந்துட்டு எதனா ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுறீங்க, இல்லை மேக் ஷூர் இது ஒரு எனிதிங் குட்டி ஈவெண்ட்டோ எனிதிங். இப்போ நான் வந்து இந்த பிரைட் டு பி ப்ரீ வெட்டிங்க்கு வந்துட்டு நான் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே நான் எடுத்து வச்சிட்டேன் என்னென்ன போட போகிறேன், என்னென்ன ஆக்சசரிஸ் போட போகிறேன், அண்ட் என்ன ஸ்லிப்பை மேட்ச் பண்ண போகிறேன், எல்லாமே லிட்ரலி எவ்ரி திங் நான் எடுத்து ஒரு பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சுட்டேன். லைக் நான் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் யூ ஓன்ட் மிஸ் அவுட் எனி திங். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதனா போயிட்டு தேட தேவையில்லை, உங்களுக்கு போகும்போது டென்ஷன் ஆகாது அப்படிலாம் இருக்கும். ஸோ மேக் ஷுர் டு யூனோ ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க என்னென்னலாம் பண்ண போகிறோங்க. ஸோ தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் மேக் ஷுர் நீங்கள் உங்கள் ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்கின் ப்ரெப் பண்ணியிருக்கீங்க. என்ன ஸ்கின் ப்ரெப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. என் முகரை வந்து அநியாய கன்றாவே ஆகிடுச்சு இந்த இன்விடேஷன்லாம் கொடுக்க போய் 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 அண்ட் அதுவும் ஏப்ரலில் இமேஜின். அதுவும் இப்போ வந்து மார்ச்லேருந்தே என்னோட ராசியானன்னு தெரியல, மார்ச்லேருந்தே அப்படிப்பட்ட ஒரு வெயில் அடிக்குது. ஐ ஆல்ரெடி டேண்ட் லைக் எனிதிங், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே அப்படின்னு வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டு நல்லா வந்து நல்லா புசு புசுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு திங், என்னோட இன்விடேஷன் பற்றி கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு எல்லா டெம்பிளுக்கும் இன்விடேஷன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. த திங் இஸ், எனக்கு பர்சனலாக எல்லா காடையுமே இன்வைட் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. தி சேம் வே ஐ ட்ரீட் பீப்புள் ஆல்சோ. லைக் இவங்களுக்கு நான் இது கொடுப்பேன், அவங்களுக்கு இது கொடுப்பேன் கிடையாது. இஃப் ஐ லைக் சம்மன் ஐ வில் டூ இட், இஃப் ஐ நோ சம்மன் ஐ வில் டூ இட் அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு என்னோடய குலதெய்வம் டெம்பிள் மட்டும் கொடுக்காம நான் வந்து போன டெம்பிள்ஸ் லைக் இப்போ நான் ரீசெண்டாக பிரைட் டு பி போகும்போது ரத்னகிரி டெம்பிள் போயிருந்தேன். ஸோ அங்கேயும் கொடுத்துருந்தேன். அண்ட் குன்றத்தூர் முருகன் கோயிலில் கொடுத்துருந்தேன். நிறைய டெம்பிள் லிட்ரலி நான் வந்து நிறைய டெம்பிளில் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து நான் என்னோடய சன் டிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன். அப்போ வந்து நியர்பை சாய்பாபா டெம்பிள் இருந்துச்சு, மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ நான் வந்துட்டு அங்கே போயிட்டு கொடுத்துட்டு அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்டாக்காக கொடுத்துட்டு அவங்களையும் இன்வைட் பண்ணிவிட்டு, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஓகே நீங்கள் மேக்கப்புக்கு புக் பண்ணிட்டீங்களா, அவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இட் இஸ் அ ஈவெண்ட், எல்லாருமே அங்கே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க வந்துட்டு இது என்னோட ஒர்க் நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறத தாண்டி ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு மெயின் மோட்டோ. அதனால் நான் வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு வந்தேன். தட் இஸ் த திங் பிஹைண்ட் இட். மற்றபடி நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. அண்ட் தென் அங்கேருந்து நான் வந்து சர்ச், கேத்தட்ரல் சர்ச் போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தேன், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன், நான் வந்து ஒரு சர்ச்சில் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே கேட்காதீங்க மசூதியில் போய் கொடுத்தீங்களான்னு. எனக்கு மசூதியிலலாம் யாரும் கொடுத்து நான் வந்து கேள்விப்பட்டதில்லை, அதனால நான் கொடுக்கல. பட் ஆல்சோ
அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக கொஞ்சம் இருந்திருப்பேன். ஓகே, அண்ட் தென் வாட் எல்ஸ்? ஓகே, அண்ட் அண்ட் அனதர் திங், என் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுற ரீசன் எனக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கணும். நான் எடுத்து பார்த்தா வந்து அதை நான் செரிஷ் பண்ணணும். அதை பார்க்கும்போது நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே பார்த்தா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகணும். இல்லை பார்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரீவைண்ட் பண்ணுற ஒரே ஒரு பர்பஸ் மட்டும்தான் வந்துட்டு என்னோடய வீடியோ. இட் இஸ் நாட் டு கிரியேட் எனிதிங் லைக் இதில் வந்து நீ போயிட்டு ஏர்ன் பண்ண போறியா, திஸ் இஸ் யுவர் ஜாப். நோ, திஸ் இஸ் நாட் மை ஜாப். திஸ் இஸ் லைக் ஐம் கிரியேட்டிங் அ மெமரி ஃபார் மை லைஃப் டைம், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு திங், யாருக்குன்னா எதனா என்னோட வீடியோவில் வந்து பிடிக்கலையா, அஃபெண்ட் ஆகிருக்கீங்களா, இல்லை பிடிச்சிருக்கா, எதனா ஒன்று, இஃப் எனிதிங் ரிலேட்டட் டு மை வீடியோ டெல் மீ. ஓகே, கான்டாக்ட் மீ. ஓகே, நாட் எனிபடி எல்ஸ். ஓகே, பிகாஸ்லாம் வேணாம். வாட் எவர், இஃப் யூ ஹாவ் எனி கன்சர்ன்ஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐம் ஹியர். ஓகே, இல்லை என்னோட இன்ஸ்டா கூட ஓப்பன் அக்கௌண்ட் தான். ஐ யூஸ் டு சி டிஎம்ஸ் எல்லாமே. ஓகே, ப்ளீஸ் கான்டாக்ட் மீ, நாட் எனிபடி எல்ஸ். ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் இட் அவுட், நாட் எனிபடி எல்ஸ். எனக்கு தெரியும் இந்த வீடியோவை வந்து எங்கள் அக்காவும் எங்கள் அத்தையும் கொலை வெறியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு. பட் ஸ்டில் ஓகே. அண்ட் தென் வாட் எல்ஸ்? ப்ராபப்ளி எங்கள் அண்ணா வந்து இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா ஹில் பி லாஃபிங் இட் அவுட் லைக் எனிதிங். அதுதான். அண்ட் தென் வாட் எல்ஸ்? மேக் ஷுர் நீங்கள் வந்து ஷூட்டுக்கு போகும்போது ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லை விசிறி எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் தென் மவுத் ஃப்ரெஷ்னர் எடுத்துக்கோங்க, பர்ஃப்யூம்ஸ் எடுத்துக்கோங்க, டச்சப் கிட் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து 6 o'clock அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் 4:33. நாங்கள் எப்போ போவோம்னு தெரியல. ராஜேஷ் ஆல்ரெடி எழுந்ததே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு. அதுவும் நான் கால் பண்ணி கிளம்பிட்டேன் அப்படின்னா இப்போ தான் முழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. அண்ட் தென் எங்களோட ஷூஸ் எப்படி போச்சு அண்ட் எல்லாத்தையும் வந்து ஐ ட்ரை டு அப்டேட் இட் ஹியர். சப்போஸ் அப்டேட் பண்ண முடியலனா மோஸ்ட்லி ஐ கவர் இட். ஏன்னா நானே தான் அங்கே பிடிஎஸ் எடுப்பேன். பட் இமீடியட் அப்டேட்ஸ் வந்து யூ வில் see it in my Instagram. Okay, so follow my Instagram and see the updates and let me know if you have any concerns. At the same time, if you have any ideas, any suggestion, anything, you can let me know. எங்கள் அம்மா அங்கே வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. And then what else? That's it. அம்மா அந்த டேப்பை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுமா? சரி, ஓகே. I'll see you guys shortly. நான் வந்து அகைன் ரெடி ஆகும்போது காமிக்கிறேன். அண்ட் லெட் மீ நோ அபவுட் திஸ் பிரைட் டு பி ஃபோட்டோஸ் அண்ட் திஸ் கரண்ட்லி ஹேப்பனிங் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் வந்து எந்த அளவில் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாட் இஸ் த கன்சர்ன்ஸ், வாட் இஸ் த சஜஷன், ஹவு இட் இஸ் கோயிங், ஹவ் யூ ஆர் ஃபீலிங், லெட் மீ நோ. அண்ட் தட்ஸ் இட். We'll catch you guys soon. So time around 2:43. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு பிடிஎஸ் நிறைய எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மார்னிங் ஷூட்டில். பட் ஆனால் என்னால் ஒன்றுமே கேப்சர் பண்ண முடியல பிகாஸ் நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம் அண்ட் வி ஆர் வெரி டயர்டு ஆல்ரெடி. ஸோ சரி, ஓகே. அண்ட் ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் வந்திருந்தாங்க. இனிமேல் எத்தனை ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தாலும் நான் தான் பிடிஎஸ் எடுத்துருக்கணும். பட் எடுக்க முடியல. சம்ஹவ் நான் எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. பட் ஓகே, மார்னிங் வந்து ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. அண்ட் அகைன் வந்து நாங்கள் பீச்சில் வந்துட்டு ஃபுல் அந்த தொப்பக்கட்டையாக நனைஞ்சி ஷூட் பண்ணுவோம் தெரியுமா. பீச் மண்ணெல்லாம் நம்ம மேலே பட்டு, ஃபுல் தண்ணியெல்லாம் நம்ம மேலே பட்டு, அந்த மாதிரி வந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். ஒரு மாதிரி ஒரு பக்கம் தூக்கம் வருது. அவங்க வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து சொல்கிறாங்க, ப்ரோ இதெல்லாம் பேசுங்க ப்ரோ, ரொமான்டிக்காக பேசுங்க, ரொமான்டிக்காக பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ராஜேஷ் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்னோட ஒயிட் ஷர்ட் வந்து நாஸ்தி ஆகிடுச்சு, நான் இதை வந்து ரிசப்ஷனுக்கு போடலான்னு நினச்சேன், நீ வந்து எனக்கு சாட்டன் ஷர்ட் வாங்கி கொடு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். இவன் லிட்ரலி லைக் அங்கே ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க, எனக்கு நீ தான் சட்டை வாங்கி தரேன், இவன் ஸ்பாயில் மை ட்ரெஸ்ன்னு பேசிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி மண்ணிலலாம் விளையாடினதே இல்லை.
நான் லாங் பேக் ரொம்ப குட்டி வயசில் தான் விளையாடிருப்பேன்னு நினைக்கிறேன். கோகர்னா போகும்போதுலாம் தண்ணியில் தான் விளையாடணும். பட் மண்ணிலலாம் நாங்கள் விளையாடினதே கிடையாது. ராஜேஷ்லாம் விளையாடினதே இல்லை போல. அவன் தண்ணியில் விளையாடினானே எனக்கு தெரியல. அதுவே எனக்கு டவுட் தான். அண்ட் தென் அந்த ஷூட்லாம் முடிஞ்ச உடனே தொப்பக்கட்டியாக நினைஞ்சு வி ஃபெல்ட் வெரி அன்கம்ஃபர்டபுள். எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அப்படியே வீட்டுக்கு வந்தோம். மார்னிங் போகும்போது ஒரு தண்ணி கூட வாங்கல. வெரி ஹெக்டிக், அப்படியே ட்ரைனாக போச்சு. பட் ஃபோட்டோஸ் டர்ன்ட் அவுட் டு பி ஸோ குட். அண்ட் ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப பொறுமையாக போஸ் எல்லாம் சொல்லி அழகாக எடுத்தாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் திங். அண்ட் நல்லா போச்சு. அண்ட் எங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து நேரில் விட ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஃபீலிங், ராஜேஷ் வந்து கண்டக்டர் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். பிகாஸ் ஒயிட் ஷர்ட் பெய்ஜ் பேண்ட், ஐ நோ எல்லாருமே அதுதான் போட்டு எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இது அவனோட கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நேரம் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அப்புறம் என்னையும் மீறி வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டேன், ஐ ஃபீல் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலையோ, யோர் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொன்னேன். அப்புறம் அவன் வந்துட்டு ஆமாம் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபோட்டோஸில் நல்லா வந்துச்சு. அங்கே போனாலும் கூட அவனுக்கு டவுட்டு, ப்ரோ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவன் ஸ்பேர் ட்ரெஸ் கூட எடுத்துகிட்டு வரல வேறு. நான் சொன்னேன் உனக்கு என்ன நீ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிலாம் கேட்டிருந்தேன். பட் ஃபோட்டோஸில் நல்லா வந்ததுனால at the end we are so happy. And then வீட்டுக்கு வந்துட்டு செம்ம டயர்ட். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அகைன் குளிச்சுட்டு, நான்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறதே பெரிய விஷயம். 2-3 டைம் நான் வந்து 3 மணிக்கு ஒரு டைம் குளித்தேன். அகைன் திருப்பி காலையங்காத்தால ஒரு டைம் காலைக்கு குளித்தேன். அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன். நான் சுத்தமாக ஐஸை ஓப்பனே பண்ண முடியல. நல்லா தூங்கிட்டு எப்போ அரௌண்ட் ஒரு 11:45 அப்படி தான் தூங்கியிருப்பேன். பிகாஸ் லேட் ஆகிடுச்சு தலையெல்லாம் காய வச்சுட்டு தூங்குறதுக்கு. அண்ட் 12 o'clock தூங்கிட்டு நான் வந்து அகைன் 1 o'clock எழுந்திரிக்கணும். நான் 1 o'clock அலாரம் வச்சுருக்கேன். எனக்கு அலாரம் அடிக்கிறது வெரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 1:30 ஸ்னூஸ் பண்ணி எழுந்திரிச்சு இப்போ டைம் இஸ் அரௌண்ட் 2:46. நாங்கள் வீட்டிலேருந்து 3 o'clock கிளம்பணும். ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போது நடக்க போகிற ஷூட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்ன மார்னிங்கே சொன்ன மாதிரி இது வந்து செகண்ட் கான்செப்ட் ஷூட். ஸோ கோயம்பேடில் போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் ஷூட் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர். கேன் யூ சி? எஸ், ஸோ திஸ் இஸ் த ட்ரெடிஷ்னல் அட்டையர். நான் உங்களுக்கு சைடில் வந்து ஃபோட்டோ இல்லை வீடியோ போடுறேன் ஃபுல்லாக. அண்ட் இவ்வளோ அழகாக கட்டினதுலாம் நான் இல்லை. கர்டசி கோஸ் டு மை அம்மா. அவங்க வந்து ரொம்ப அழகாக கட்டி விட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் என் மூஞ்சில் வந்து ரொம்ப டயர்ட் தெரியுது. இட்ஸ் ஓகே. நான் வந்து எப்படின்னா இந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆகணும். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் நான் அங்கே போய்ட்டும் பிடிஎஸ் எடுப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஷேர் யூ கைஸ் சம் ஆஃப் த ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்ததில். அண்ட் மார்னிங்கே வந்துட்டு இம்மீடியட்டாக அவங்க வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது வந்து சரி ஓகே, அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு, இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு சம்திங் டர்ன்ட் அவுட் டு பி குட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வி ஆர் ஹாப்பி. பட் ஆல்ரெடி வந்து ரொம்ப டேனாக எந்த வேறு ஃபீல் பண்ணியிருந்தோமோ, நல்லா வெயிலில் பீச்சில் போட்டு வரட்டிட்டாங்க. மார்னிங்க்கும் இப்போத்துக்குமே வந்துட்டு அப்படியே கருப்பு ஆகிக்கிட்டே இருக்கேன், டேன் ஆகிட்டே இருக்கேன். எனக்கே வந்து என்னோடய ஷேட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் மேட்ச் ஆகாது போல் அப்படி இருக்கேன் நான். சரி ஓகே. ஸோ திஸ் இஸ் த அப்டேட். அண்ட் தென் வாட் எல்ஸ்? அண்ட் உங்களோட கேங்கில் யாருன்னா பிரைட் டு பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா டிப்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கும் எதனா வந்து டிப்ஸ் கொடுங்க. பட் அதுக்குள்ளே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்போ டைம் கிடைக்கும், எப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன், நோ ஐடியா. But still, if you guys want to, give me some tips, let me know. And then நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்னோடய பீச் ஃபோட்டோஸ் அண்ட் எவ்ரி திங் பார்க்கணுன்னா go check out my Instagram, you can see. Okay. And apart from that, okay, ஈவினிங் ஷூட் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் நைட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இந்த செயின் கொஞ்சம் ஆடாக இருக்கும். பட் ஸ்டில் ஐ கான்ட் ஏபிள் டு ரிமூவ் இட். அதனால நான் வந்துட்டு இதை எவ்வளோ மறைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் ஸ்டில் அது வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகலை இன்னும். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. தெரியல, நான் வந்து இதை மறைக்க ட்ரை பண்ணாலும் இதை அப்படியே விட்டுருவேன். நான் பின்னாடி வந்துட்டு அகைன் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஸ்டில் ஐம் நாட் ஷுர் இது எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் அதுதான் மார்னிங்க்கும் இப்போதைக்கும் திஸ் இஸ் த அப்டேட்.
அந்த அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷூட் எடுத்தோம். எங்களோட ஒரு குட்டி ஒரு ஃப்ளவர் வச்சு எடுத்துப்போம். இஃப் யூ கைஸ் ஃபாலோ மீ ஆல்ரெடி யூ கைஸ் நோ அந்த ஃப்ளவர் தான் வந்து ஃபஸ்ட்டு 2015 2015 வந்துட்டு அந்த ஃப்ளவர் தான் வந்து பிரித்து கொடுத்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃப்ளவர் அது. அதனால நாங்கள் வந்து அதை வச்சுட்டு எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அது போகும்போதே வந்து தேடிட்டே வர போனோம் அந்த ஃப்ளவர் எங்கே இருக்குன்னு. ஏன்னா நான் மறந்துட்டேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அங்கேயே நியர்பை ஒரு அண்ணா கிட்டே போய் கேட்டோம். அண்ணா நான் ஒரு இடத்துல இருந்துச்சு, அவங்க ஒரு செக்யூரிட்டி அண்ணா இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்காம எப்படி பறிக்கிறது. போய் அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க வந்து பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பறிச்சுட்டு அதை வச்சு எடுத்துடணும். இஃப் யூ வாண்ட் டு நோ த ஃப்ளவர் நான் இந்த சைடில் எங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த காஸ்டியூம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், அண்ட் முன்னாடி இருந்த காஸ்டியூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன். இதுக்கு மேலே உட்காந்துட்டே இருந்தேன்னா தூங்கிடுவேன். நான் வந்து ரொம்ப தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நானாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கேன். ஒரு எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பேன், 2.5 hours கிட்ட தூங்கியிருப்பேன். நான் தூங்கவே இல்லை. ஸ்லெப்ட் அரவுண்ட் ஒரு 1:15 தான் தூங்கினான். திருப்பி 2 o'clock எழுந்துட்டான். ஸோ தெரியல அவன் எப்படி வண்டி ஓட்ட போகிறான்னு. காலையில் வண்டி ஓட்டும் போது எனக்கு தூக்கம் வருது சொல்லிட்டு நான் வந்துட்டு தூக்கம் வருதா அப்படி இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி, இன்னைக்கு முடிச்சோடனே செம்ம டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நான் வந்து அந்த ஷூட் போகிறேன். ஃபைனலி ஐம் பேக் ஃப்ரம் திஸ் ஹெக்டிக் ஷூட் அண்ட் ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு மார்னிங் ஷூட்டை விடவும் வந்து ஈவினிங் ஷூட் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் இருக்க டயர்ட்லேயே தெரியல, நல்லா பேச முடியல. பட் இட் வென்ட் ஸோ குட். இவ்வளோ டயர்டில் நாங்கள் போனது வந்து இட்ஸ் ஒர்த் இட் அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் 2 பேருமே இன்னும் கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூட ராஜேஷ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டில் இருந்தான். அண்ட் லிட்டரலாக வந்துட்டு ஈவினிங் முடிக்கிறப்போன்னு இல்லை, அவங்களே வந்து உங்களால் ரொம்ப முடியல, இதுக்கு மேலே உங்களால் போஸ்ட் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, ராஜேஷ்லாம் வந்து கூட்டி போய் வேணா டீ குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு காஃபியெல்லாம் குடிக்க வச்சு ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ ஹெக்டிக்காக இருந்துச்சு. அண்ட் த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி குட் பிகாஸ் நான் வந்து பிக்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு க்ரௌடட் ஏரியா. கோயம்பேடு மார்க்கெட் உங்களுக்கு தெரியும். பீச் ஷூட் பண்ணும்போது கூட அவ்வளோ கொஞ்சம் எம்பாரசிங்காக இல்லை. ஓகே, பீச்சில் அங்கே நார்மலாக நிறைய பேர் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓகே, தட் இஸ் காமன் திங் அப்படிங்கிற மாதிரி. நான் அவ்வளோ க்ரௌட்லாம் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த அகைன் அந்த மார்க்கெட் ஷூட் பண்ணும்போது எல்லாருமே பெரியவங்க. மார்க்கெட்லாம் யோசிச்சு பண்ணுவாங்க, அதுவும் கோயம்பேடு மார்க்கெட் அவ்வளோ க்ரௌடு. எல்லாரும் எங்களை தான் பார்க்குறாங்க. நாங்கள் அவங்க வேறு கேமராமேன் வேறு ரீடேக் இங்கேருந்து இப்படி வாங்க அப்படி வாங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க. எல்லாரோட ஐஸும் லிட்டரலாக எங்கள் மேலே இருந்துச்சு. அது நிறைய பேர் வந்து எனக்கு அழகாக இருக்கேன் அப்படி சொன்னாங்க. அழகாக இருக்கேன்னு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இட் வாஸ் வெரி 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 ஹெக்டிக்காக இருந்துச்சு. அது மட்டும் தான். பட் இட்ஸ் ஒர்த் இட். அண்ட் இந்த பூ வந்துட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம். அதில் அந்த அக்கா வந்துட்டு எங்களுக்கு காசுலாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு அவ்வளோ ஆசையாக வந்து கொடுத்தாங்க. வி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. லிட்டரலாக எப்படி சொல்லணும்னா, யோசிச்சு பாருங்க, இப்போ அவங்க கிட்ட இருக்கிறதுல நீங்கள் யோசிக்கலாம், ஒரு மூலம் பூ கொடுக்கறது என்ன பெருசா அப்படின்னு. ஆனால் அவங்களே பூ விற்கிறவங்க தான், அவங்களுக்கு அதில் தான் ப்ராஃபிட் வரப்போகுது. அதுலேயும் அவங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தா எப்படி? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க இது கொடுக்கறது வந்துட்டு வெரி பிக் திங். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அந்த ஏரியாவிலலாம் கற்றுக்கலாம் எப்படி வந்து கைண்ட்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. லைக் எவ்வளோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப குட்டாக இருக்காங்க அண்ட் இப்படிலாம் கூட இருக்க முடியுமா அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கே வந்து நெக்ஸ்ட் திங் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் அங்கே அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அவங்களுக்கு அது கஷ்டம் தான். நமக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது இட் மைட் சீம்ஸ் வெரி ஈஸி, பட் இட்ஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஓகே, என் அக்கா செகண்ட் டைம் கால் பண்ணிட்டாங்க, நான் போய் பேசுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.